தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கிறிஸ்துவின் பாதையில். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் சொல்கிறது, அடிச்சுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்துவன் என்பதற்கு உங்கள் விளக்கம் என்ன என்றால் உங்களால் பதில் கூற முடியுமா? அல்லது வாரத்தில் ஒரு முறை ஆலயம் செல்பவன் என்பதா? அல்லது தன்னை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நண்பர்கள் கூடி தொழுகை செய்யப்பவன் கிறிஸ்தவனா? 1875ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்த ஆல்பர்ட் ஸ்வீட்சர் என்பதற்கு கிறிஸ்துவன் என்றால் அவன் உயர்ந்த மனிதன் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உருவாயிற்று. கிறிஸ்துவை போல் வாழ்ந்து காட்டுபவன் கிறிஸ்துவன் என்று நம்பினார். கிறிஸ்து அவன் உள்ளத்தில் பேச்சிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டும். இந்த லட்சியத்தை கொண்டுதான் அவர் ஆப்பிரிக்காவுக்கு புறப்பட்டார். அப்பொழுது அவர் செயின்ட் தாமஸ் கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்பதவியை ராஜினாமா செய்தார். இது அவருடைய நண்பர்களுக்கு அதிர்ச்சியை தந்தது. கடந்த 30 ஆண்டுகளாக கற்ற கல்வி, அவர் ஆற்றிய பணி, இவற்றையெல்லாம் விட கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதையே தலை சிறந்ததாக கருதி இந்த தீர்மானத்திற்கு வந்தார். அவர் உலகம் அறிந்த ஒரு தத்துவ பேராசிரியர், சிறந்த எழுத்தாளர், சங்கீத வித்வான், பிரபல ஒரு அரசியல் கட்சி அங்கத்தினர். இதையெல்லாம் ஒரு குப்பையாக நினைத்து தள்ளிவிட்டு மருத்துவக் கலையை கற்று ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கிறிஸ்துவ மருத்துவராக வந்தும் ஊழியத்தை தொடங்கினார். சுமார் 50 ஆண்டுகள் அப்பணியில் தொடர்ந்து வேலை செய்தார். லேம்பிரினா என்ற இடத்தில் அவரை அறியாதவர் யாவருமே இல்லை. ஒரு பெரிய மருத்துவமனையை நிறுவினார். சரீர நோய் தீர்க்க வந்த அநேகருக்கு ஆத்ம நோய் தீர்க்கும் மருத்துவராக இருந்தார். அவரது ஊழியத்தின் விளைவாக அந்நாட்டில் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுக்கு அன்பான பிரியமான பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரியே, ஒருவேளை நீங்களும் நானும் ஆப்பிரிக்கா செல்ல வேண்டாம். நீங்கள் நானும் எங்கு வாழ்கிறோமோ அங்கே கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அநேகரை அவர் சென்ற வழியில் நாம் நடக்க செல்ல தீர்மானிப்போமா? இந்த இடத்திலே கிறிஸ்துவுடைய அடிச்சுவடை பின்பற்றும் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அநேகருக்கு இயேசுடைய அன்பை சொல்லுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.